வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே அவரது எழுத்துக்களை அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே 92வது பகுதியாக 1-2-90 துக்ளக் இதழில் அட்டைப்பட கார்ட்டூன் மற்றும் கார்ட்டூன்கள் இடம்பெறுகின்றன. அட்டைப்பட கார்ட்டூன்: நீங்கள் என்ன பேசி என்ன புண்ணியம், என்ன செய்தாலும் எம்ஜிஆர் ஆதரவாளர்களை நம்ம பக்கம் இழுக்க முடியலையே அப்படின்னு அன்பழகன் கருணாநிதியை பார்த்து சொல்கிறார். ஒன்றே ஒன்று தான் பாக்கி, பேசாமல் நான் என் கையில் பச்சை குத்திக்க வேண்டியதுதான் என்று வருத்தப்பட்டு சொல்கிறார் திரு மு கருணாநிதி. எம்ஜிஆரும் நானும், எம்ஜிஆர் என் சகோதரர், நான் எம்ஜிஆர் ரசிகன் என்றெல்லாம் அவர் எழுதிய அறிக்கைகள் அவர் முன்னே இருக்கின்றன. அடுத்த கார்ட்டூன்: 1000 ரூபாய் சம்பளக்காரர்களுக்கும் இலவச அரிசி. உடனே அவர் கட்சிக்காரர் சொல்கிறார், என்னை கேட்டால் இதெல்லாம் புண்ணியம் இல்லை, எம்ஜிஆர் நடித்த படமெல்லாம் இலவசமாக காட்டுறோன்னு சொல்லி பார்க்கலாம், அதான் ஒரே சான்ஸ் அப்படிங்கிறார். அதே மாதிரி இலங்கையின் இதர தீவிரவாத குழுக்கள் முதல்வர் கருணாநிதியை பார்க்க வந்திருக்கின்றன. அவர்களை பார்த்து திரு மு கருணாநிதி சொல்கிறார், அவருக்கு பின்னால் விடுதலை புலிகள் ஒளிந்து கொண்டிருக்கிறார், பேசாமல் விடுதலை புலிகள் கிட்ட உங்கள் ஆயுதங்களை கொடுத்துட்டு, அவங்கக்கிட்ட உயிரையும் கொடுத்துட்டு, அவங்க துப்பாக்கி கிட்ட உங்கள் ஓட்டுகளையும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் யாராவது மிச்ச மீதி இருந்தால் அகதிகளாக வாங்க, என் பணி முடிந்தது. திரு மு கருணாநிதி கண்ணாடியின் முன்னின்று தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். மழை, பெருமழை, சேதாரம் காரணமாக இப்போது நடத்த முடியவில்லை. தவிர அண்ணா பெரியார் பிறந்த நாட்கள், கழகம் தோன்றிய நாள் என்ற முப்பெரும் விழாவை கொண்டாட தமிழ் மக்கள் நினைக்கிறபடியாலும் இப்போது நடத்த முடியவில்லை. என்னங்க இது, தலைவர் தனக்கு தானே பேசிக்கிறாரு? அது ஒன்றும் இல்லைங்க, செப்டம்பரில் கார்ப்பரேஷன் தேர்தலை தள்ளி போட காரணம் சொல்கிறதுக்காக இப்போவே ஒத்திக்க பார்க்குறார், அவ்வளவுதான் என்று இரு கட்சிக்காரர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அஇஅதிமுக காரங்களை வடிகட்டி தான் எடுத்து போவோம்னு தலைவர் சொன்னபோது இப்படி வண்டலை எடுத்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு அஇஅதிமுக கட்சி மாறிகளில் யாரெல்லாம் மோசமானவர்களோ அவர்களையெல்லாம் திமுகவில் சேர்த்து கொள்கிறார் என்பதை இந்த கார்ட்டூன் மூலம் சுட்டி காட்டுகிறார் திருச்சோ. தீகாக்காரர்கள் செய்கிறார்கள், பார்ப்பானை வெளியேறு, உன் பூனலை அறுப்போம், உன்னை விரட்டுவோம். உடனே அந்த பிராமணர் திரு முதல்வரிடம் முறையிடுகிறார், இந்த அக்கிரமத்தை கொஞ்சம் கவனிங்க சார், முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ, உனக்கு அடக்கம் தேவை என்று. இது அவர் வெளியிட்ட அறிக்கையின் பிரதிபலிப்பு இந்த கார்ட்டூன். சட்டசபை தேர்தலையும் நம்ம தோத்துட்டா நிறைய பேர் ஜனதா தளத்துக்கு போயிடுவாங்களோ என்று காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் திரு ராஜீவ்காந்தியை பார்த்து கேட்கிறார். வட மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் என்ற செய்தி அதன் முன்னில் இருக்கிறது. உளராதீங்க, ஜெயிச்சா மட்டும் போக மாட்டாங்களா, யார் முதல்வர்னு தகராறு எங்கெங்கே எத்தனை பேர் பிச்சுக்குவாங்களோ, வெற்றி தோல்வி 2 நமக்கு ஒன்று தான், அதனால் கவலைப்படாதீங்க என்று திரு ராஜீவ்காந்தி சொல்கிறார். தொடர்ந்து திரு சோ அவர்களின் சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.